ஹே திஸ் இஸ் ஐஷு. வெல்கம்ஸ் டு யோகா பைட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ஹைட்ரோ தெரப்பியை நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஃபாதர் ஆஃப் ஹைட்ரோ தெரப்பி செபாஸ்டியன் நைஃப், நேச்சுரோபதியில் ஒரு தெளிவு கொடுத்த பர்சன். அவருக்கான ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செபாஸ்டியன் நைஃப் ஜெர்மன் நாட்டில் 1820 காலகட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சின்ன பையன்தான் இவர். அவரோட கதை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு புல்வெளியில் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த பர்சன் வந்து செபாஸ்டியன் நைஃப். அவர் எதை நினச்சி நடந்து போயிட்டுருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அந்த சோகத்தோடு நடந்து போகிறாருன்னா, அவருக்கு வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் உனக்கு டிபி வந்துருச்சுப்பா, அதனால் நீ வந்து ரொம்ப நாள் வாழ மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்ட நைஃப்க்கு வந்து மனசில் ஒரே கவலையாக இருக்குது. அது ஒரு மனசில் ரொம்ப டீப்பாக பதிய ஆரம்பிச்சிருச்சு. அவரால் ஏற்றுக்க முடியல, தனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம இருக்க மாட்டோம்னு சொன்னதை ஏற்றுக்க முடியல. அவர் மூவ் ஆன் ஆகலான்னு நினச்சாலுமே திருப்பி அவர் சாப்பிடும் போதும் எல்லா டைமுமே அந்த விஷயம் அவரை ஸ்பெசிஃபிக்காக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லா நாளுமே அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்குது, லைக் மறந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே அவரால் அது வந்து மூவ் ஆன் ஆக முடியல. ஒரு டைம் வேறு வழியே இல்லை, நெவர் ஆப்ஷன்னும் போது அவர் வந்து ஒரு புக்கை எடுத்து படிக்கிறார், ஒரு பழைய புக். ஸோ அந்த புக்கில் இருந்த ஒரு வேர்ட் அவரை வந்து மாற்றிருக்கு ஃபுல்லாகவே. அது என்ன வார்த்தைனா, கோல்ட் வாட்டர் கேன் அவேக் த பாடிஸ் ஹீல் பவர். என்னென்னா, கோல்ட் வாட்டர் கேன் அவேக் த பாடிஸ் ஹீலிங் பவர். அப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம எல்லா முறையிலையுமே ட்ரை பண்ணிட்டோமே, நமக்கு மருந்து தான் ஒர்க் ஆகலை, நம்ம நேச்சர்ஸ் மூலயமா நம்ம நேச்சரை நோக்கி போகலாம், எல்லா விதமாக ட்ரை பண்ணிட்டோம், ஒருவேளை நம்ம நேச்சர் நோக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன தான் ஆகுது நம்ம உடம்புக்கு அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தது தான். இந்த தண்ணியில் போய் நின்று அவர் வந்து சோதிச்சு பார்க்குறாரு தன்னை. ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போகிறாரு. அந்த ஆற்றுல வந்து ஜில்லுன்னு காற்று அடிக்குது, இந்த பக்கம் பார்த்தா புயல் அடிக்கிற மாதிரி ஒரு காற்று, குளிர். அந்த தண்ணியில் கால் வைக்கவே முடியல. ஒரு ரிவரில் சில்னஸில் அவரால் எப்படி கால் வைக்க முடியும்? அவர் ஆல்ரெடி ஒரு டிபி பேஷண்ட்டாக இருக்கார். இருந்தாலும் தான் மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு தன்னோட தண்ணியில் கால் வைக்கிறாரு. அங்கேருந்து வந்தது தான் அந்த ஹைட்ரோ தெரப்பி. லைக் அவரை செல்ஃபாக தோதிச்சு பார்த்து இந்த உலகத்துக்கு இது ஒர்க் ஆகும், இது எனக்கு உதவுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது தான் இந்த ஹைட்ரோ தெரப்பி மெடிசன். இதை வந்து எல்லார்கிட்டையும் பரவணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து சர்ச்சில் ப்ரிஸ்டாக இருந்தார். அந்த ப்ரிஸ்டோட வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ப்ரிஸ்ட்ன்றதுனால அந்த ஊருக்கு சர்ச்சில் ப்ரிஸ்ட்னா அந்த பெரிய ஃபாதர் ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரிஸ்ட்ன்றவர் என்ன யோசிச்சார், அவர் அப்போ ப்ரிஸ்ட்ன்றதுனால ஓகே, நம்ம ஒரு விஷயத்த வந்து நல்லா நடந்ததை தாண்டி மக்கள் நம்மளை மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு இதை நம்ம சொல்லணும், எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில நோயால், நான் பாதித்த நோயால் எந்த மக்களும் பாதிக்கக்கூடாது, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நைஃப் அவர்கள் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு நிறைய இந்த ஹைட்ரோ தெரப்பி சில விஷயத்தெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. தண்ணியும் அவர் கொடுத்த நம்பிக்கையும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு ஆழமாக போய் நின்றுச்சு. அவரோட தியரி என்னன்னு சொல்கிறாருன்னா, அது வந்து அவரோட நைஃபோட தியரி ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரீட்மெண்ட்னா டேப்லெட் மட்டும் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்கிறதுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்காரு இம்பார்ட்டண்ட்டாக. தண்ணி, ஒரு மூலிகை, நம்ம நடந்து நார்மலாக போகிறது, சிம்பிளான ஃபுட்டு சாப்பிட்றது, பேலன்ஸ்டாக பாடி வச்சுக்கிறது. தண்ணினா நம்ம யூஸ் பண்ணுற கோல்ட் அண்ட் வார்ம் வாட்டராக கூட இருக்கலாம். லைக் மூலிகைனா ஹர்ப்ஸ். நடக்கிறதுனா நம்ம பேர் ஃபுட் வாக்கிங், அதாவது வெறும் காலில் தரையில் நடக்கிறது, அது ரொம்ப நல்லது, அதனால் நம்ம நிறைய பலன் அடையலாம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அதெல்லாம் அவர் செல்ஃபாக லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணி பார்த்துருக்காரு அவரோட டிபி பீரியட்ஸில், அந்த நோய் அவரை தாக்கப்பட்ட டைமில். ஸோ சாப்பாடு அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற முறையை கொஞ்சம் மாற்றிக்கலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஹைஜீனான ஃபுட்ஸு, நம்ம நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி நம்ம நல்லா சாப்பிடணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ப்ராப்பரான உணவு முறையாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கான நேரம் பார்த்து சாப்பிடணும், பேலன்ஸ்ட் மைண்டையும் பாடியும் காமாக வச்சுக்கணும், மைண்டை முக்கியமாக ரொம்ப காம்னஸ் கொண்டு போகணும். ஸோ இந்த 5 விஷயத்தையுமே வந்து ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணணும். அவர் வந்து இதை ஃபாலோ பண்ணி பலனடைஞ்சதுனால இதை பீப்புளுக்கும் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்மளோட பெனடிக்ட் லஸ்ட்டுக்கும்
செபாஸ்டின் நைஃப்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ட்ரீட்மெண்ட் போனார். ஸோ அந்த கதையை பார்க்கலாம். அவர்கிட்ட ஒரு யங் மேன் வர்றாரு. அந்த யங் மேன் பேர் தான் பெனடிக்ட் லெஸ்ட். அவர் என்னன்னா அவர் ஒரு விஷயம் சிக்கில் இருக்கார். ஸோ அப்போ நைஃப் கிட்ட தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அவருக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுது. அவர் ஏன்னா லஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் நேச்சுரல் லிவிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் லஸ்ட்டு மனசில் ஒரு விஷயம் தோணுது தீர்க்கமாக, இது நம்ம வேர்ல்டுக்கு கொண்டு போனால் என்ன அப்படி யோசிக்கிறப்போ தான் இது ஃபுல் வேர்ல்டு வைல்டாக பரவுச்சு. ஸோ இதை ஆரம்பித்தது வேறு யாரும் இல்லை, நம்ம நைஃப் ஒரு சீடாகவும் பெனடிக்ட் லெஸ்ட் அதில் ஒரு ட்ரீயாகவும் மாற்றிருக்காரு. லைக் ஒரு விதையை போட்டால் தானே இங்கே மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் வளரும். ஸோ அந்த ஒரு சீடாக நம்மளோட நைஃப் இருந்திருக்காரு. அந்த விஷயம் வந்து ஜெர்மனில் ஸ்டார்ட் ஆகி நம்ம வேறு கண்ட்ரீஸ்லாம் போச்சு, அமெரிக்க நாடுகள் எல்லாம் போச்சு, நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இன்றைக்குமே நம்ம ஹைட்ரோதெரப்பியாக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், நேச்சர் கியூர் சென்டர்ஸ்லேயே இருக்கட்டும், இந்த ட்ரீட்மெண்ட் பேசிஸ் நடந்துட்டு தான் இருக்குது. செபாஸ்டின் நைஃப் தான் இது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணார் ஒரு சில விஷயத்தெலாம். செபாஸ்டின் நைஃப் வந்து நமக்கு வந்து நிறைய அருமையான விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது லாஸ்ட்டாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நேச்சர்ஸ் நெவர் ஹார்ம், வி சஃபர் ஒன்லி வென் வி மூவ் அவே ஃப்ரம் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்ணின்றது ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம். லைக் அந்த சிம்பிளான விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது கூட நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிஷியலான விஷயமா மாறும். இதான் சொல்லுவாங்கள்ல, சிறு துருப்பும் பல் குத்த உதவும் சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நம்ம இயற்கையில் இருக்க ஒரு குட்டி குட்டி விஷயம் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லி செபாஸ்டின் நைஃப் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு ரிவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ரிவரே அவருக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றுற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறி அதை நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நடைமுறையிலையும் சரி, நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒவ்வொரு விஷயமும் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். 1000 தான் எவ்வளோ விஷயம் நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. எவ்வளோ வளர்ந்தாலுமே சில ட்ரீட்மெண்ட் முறையெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணும்போது அதில் இந்த ஹைட்ரோதெரப்பி ஆகட்டும், எல்லாத்துக்குமே பேசிக் ஐடியா, ஒரு பேசிக் பிரைனியாக நம்மளோட செபாஸ்டின் நைஃப் அண்ட் பெனடிக்ட் லெஸ்ட் இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயத்த நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மூலயமா தான் நம்ம இன்னை வரைக்குமே நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைலையும் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பையும் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு புரிஞ்சோ அதை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்பி இறங்கி செய்யுங்க. நீங்கள் அதை அவர் அன்றைக்கி நம்பினால தான் இன்றைக்கி ஹைட்ரோதெரப்பியில் அவர் ஜெயிச்சு நிற்கிறாரு. ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்களும் ஒரு சக்சீடான ஒரு மென்னாவோ இல்லை உமனாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மனசில் நம்பிக்கையும் தைரியத்தையும் வளங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே தான் உங்களுக்கு மோட்டிவ். செல்ஃப் மோட்டிவ் அண்ட் செல்ஃப் பிலீவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். எப்பயுமே இதை நீங்கள் கைவிடாமல் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்குறேன். லைக் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டெய்லி ரொட்டீன்லேருந்தே ஆரம்பிங்களேன். ஒரு வாக் பண்ணுறது, ஒரு ஜாக் பண்ணுறது, உங்களால் முடியும். நம்புங்க. யூ பிலீவ் யுவர் செல்ஃப். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே ஆகட்டும், நானுமே ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சில விஷயத்த வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். வாங்க மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye. this is ஐஷு. இது யோகா பைட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Tata. Stay tuned, guys.